நீங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுங்க. யார சபரியப்பா நாமினேட் பண்ணாங்க. கேட்டு விக்ரம் நாமினேட் பண்றாங்க. பாரத் சபரி கனியா நாமினேட். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். விஜய் சேதுபதி ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றீங்க, நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றீங்கன்றது எங்களுக்கு தெரியுது. யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யாருக்கு ஓட்டு போட வைக்கிறாங்க, எல்லாருக்குமே ஒவ்வொரு கெஸ் இருக்கும்ல, உங்களுக்கு இருக்க கெஸ்ஸை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக இதை எப்போ பேசுவாருன்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். கடைசியாக இது வந்து வச்சது ட்ராப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரஜினு, சாண்ட்ரா, திவ்யா கணேஷ், பார்வதி இவங்கெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அன்பு கேங்காவது கம்மியாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க ரொம்ப ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ கேட்பாருன்னு நினச்சோம், கரெக்டாக கேட்டுட்டாரு. இல்லை யார் என்னென்ன சொல்கிறாங்க, அவங்க நினைக்கிறது சரிதானா இல்லையான்றதை பற்றி நம்ம பார்த்துருவோங்க. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்குறாருல, முதல்ல சபரி தான் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. சபரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, பார்வதி வந்து வியானாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, வியானாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு ஓட்டு போட வச்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலாக சபரி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, பார்வதிக்கு நம்மளை எதிர்க்கிறது மட்டும்தான் வேலை, பார்வதி நம்மளை எதிர்க்கிறத பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பான்ற மாதிரி சபரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. சபரி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, பார்வதி எதிர்க்கிற லிஸ்ட்டில் கூட சபரி கிடையாது. அதுதான் விஷயம். ஏன்னா பார்வதி டீல் பண்ணுறது எஃப்ஜே கிட்ட, விக்ரம் கிட்ட, இவங்க கிட்ட தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. சபரியெல்லாம் அவங்க ஒரு ஆளாக கூட பார்க்கறது இல்லை. ஆனால் சபரி நினச்சிக்கிறாரு பார்வதி நம்மளை எதிர்த்துக்கிட்டே இருக்கான்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வியானாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போட வச்சிட்டான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறார்ல, வியானாவை யாருமே இந்த வீட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் வியானா கிட்ட என்ன குறைனாலும் சொல்லலாம், ஓவர் ஆக்டிங் பண்ணுறா, கேமராவையே பார்த்துட்டு இருக்கான்ட்டு. ஆனால் இந்த ஓட்டிங் விஷயத்துலலாம் அசச்சே பார்க்க முடியாது. நீ என்னன்னா சொல்லு, நான் கேட்டுப்பேன். ஆனால் நான் நினைக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், தைரியமா ஓட்டு போடுற பொண்ணு. சோ வியானாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா இவர் நினைக்கிறது தப்பு. சபரியை பொறுத்த வரைக்கும் பார்வதி நம்மளை எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறது தப்பு. சோ அவர் நினைக்கலாம், தாராளமா நினைக்கலாம். அப்படி நினைக்கிறதுல லாஜிக் இல்ல. வியானாவை பார்வதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, ஓகேவா? மற்றவங்கள தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, வியானாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ரெண்டாவது, பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, கனி வந்து விக்ரமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அதாவது விக்ரம் கிட்ட யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. விக்ரம் கிட்ட யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்கன்னா, பிரஜினு சாண்ட்ராக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா, கனி நேரடியாக அந்த விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. அன்பு கேங்கில் இருக்க சாமர்த்தியமே அதுதான். இந்த விக்ரம் சுபிக்ஷா மண்டையை கழுவுவாரு, அதே மாதிரி வந்து அரோரா மண்டையை கழுவுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. எதுவுமே அது சாரி வியானா மண்டையை கழுவுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. எதுவுமே டைரக்டா பண்ண மாட்டாரு, ஒரு மாதிரி பண்ணுவாரு. இவங்கெல்லாம் உட்காந்து டைரக்டா யாரை நாமினேட் பண்ணலாம்னு பேசுறாங்கல்ல, விக்ரம் அப்படி பண்ண மாட்டாரு, கனியும் அப்படி பண்ண மாட்டாங்க. கனிக்கு சாண்ட்ரா பிரஜினை வர வைக்கணும்ன்ற எண்ணம் இருந்தது, ஆனா அதை வேற மாதிரி தான் விக்ரம் கிட்ட சொல்லுவாங்களே தவிர டைரக்டா சொல்ல மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சாண்ட்ராவும் ஒரே காரணத்தை சொல்லி பிரஜினை சாண்ட்ராவை நாமினேட் பண்ணாங்க, விக்ரமும் அதே காரணத்தை சொல்லி தான் ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணாரு. டிஸ்கஷன் நடந்திருக்க ஹெவியா வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்தது பிரஜின் என்ன சொல்றாருன்னா, சுபிக்ஷா வந்து விக்ரமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது உண்மை கிடையாது. விக்ரம் தான் சுபிக்ஷாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு. விக்ரம் அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் இருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப இருக்கு, அதனால நான் அவங்கள தான் பண்ண போறேன்னு சுபிக்ஷா காதுல போடுறாரு. ஏன்னா சுபிக்ஷாவும் பண்ணா நல்லா இருக்கும்ன்றதுக்காக போடுறாரு. டைரக்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்பு கேங்கு டைரக்டா பண்ண மாட்டாங்க, மறைமுகமா சொல்லுவாங்க. அதாவது நீ இவங்களை பண்ணுன்றத மறைமுகமா சொல்லுவாங்க. அன்பு கேங்கும் லேசப்பட்ட கேங் இல்ல. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள எப்படி பேசி வாங்கிக்கிட்டாங்க தெரியுமா? ஒரு 4 வாரம் இவங்கெல்லாம் தப்பிச்சதுக்கு காரணமே அதுதான். விக்ரம்லாம் 4 வாரத்தில் மாட்டியிருந்தா வெளியே போயிருப்பாரு, தப்பிச்சதுக்கு இதுதான் காரணம். அடுத்ததா கெமி சொல்றாங்க. கெமி சொல்றது எனக்கு வேலிடா பட்டது. ஏன்னா கெமி யாரை சொல்றாங்கன்னா, பார்வதியை சொல்றாங்க. பார்வதி யாரெல்லாம் மேனிப்புலேட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க தெரியுமா? திவ்யாவை, சாண்ட்ராவை, பிரஜினை, இவங்க 3 பேரை மேனிப்புலேட் பண்ணாங்க. யாரெல்லாம் தெரியுமா அந்த லிஸ்ட்டுக்குள்ள வர வச்சாங்க? விக்ரம், சபரி, கனி எல்லாம் மாட்ட வச்சாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா பார்வதி மட்டும் மேனிப்புலேட் பண்ணாங்கன்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு குரூப் டிஸ்கஷன். அதாவது பார்வதி, திவ்யா, சாண்ட்ரா, பிரஜினி எல்லாம் ஒத்துமையா தான் டிஸ்கஸ் பண்றாங்க. 4 பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க, யாரெல்லாம் வர வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. பார்வதி 3 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கன்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா 4 பேருமே சேர்ந்து தான் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா 4 பேருமே சேர்ந்து தான் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது விக்ரம் என்ன சொல்றாருன்னா, பார்வதியை பத்தி சொல்றாரு. பார்வதி வந்து திவ்யாவை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, திவ்யாவை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கும் சபரிக்கும் ஓட்டு போட வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. கரெக்ட் தான். ஆனா திவ்யாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அதான் நான் போன வாட்டிக்கு சொன்னது தான் இப்பயும் சொல்றேன். பார்வதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது, 4 பேர் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை பண்றாங்க. சோ 4 பேர் சேர்ந்து தான் பண்றாங்கன்னு சொல்ல முடியுமே தவிர பார்வதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிதான் நான்
பார்க்குறேன். ஓகேவா? ஆனால் இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி இந்த விஷயத்தை ஸ்டார்டிங்கே கேட்டிருந்தா இந்த அன்பு கேங்கை மாட்டியிருக்கோம். ஸ்டார்டிங் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ளேயே வாங்கியிருப்பாங்க. அப்போலாம் விஜய் சேதுபதி கேட்டிருந்தாருன்னா அந்த அன்பு கேங்கை துண்டா மாட்டியிருக்கோம். அது எப்படின்னு தெரியலங்க. அன்பு கேங்கு ஒரு தப்பை பண்ணுறாங்க. அந்த தப்பு அப்போ விஜய் சேதுபதி தாண்டி வந்துடுறாரு. இந்த கேங்கு பண்ணும்போது இந்த கேங்கை மாட்டி விட்டுறாரு. ஏனே தெரியல. எல்லா விஷயத்துலையும் அப்படிதான் நடக்குது. இந்த அன்பு கேங்கு டிஸ்கஷனே பண்ணலன்னுவீங்களா? கண்டிப்பாக பண்ணாங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரம்யாக்கு, எஃப்ஜேக்கு, சபரிக்கு மாற்றி மாற்றி போகுது, கனிக்கு, இதெல்லாம் மாற்றி மாற்றி ஒன்றா ஒத்துமையாக பண்ணாங்கங்க. அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஸோ அப்போ லாக் பண்ணல, பட் இப்போ லாக் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இவங்க பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணாங்க. யாரு? பார்வதி. இந்த கேங்கு பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்.